ஹலோ எவ்ரிவன். ரைஸ் பதிலாக இப்போ நிறைய பேர் மில்லட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் ஹேபிட் தான். மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நிறைய தன்மைகள் இருக்குது, நிறைய ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மில்லட்ஸ் நம்மளோட சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும், ப்ளஸ் குளுக்கோஸ் லெவல் இன்சைட் த பிளட்டும் நல்லா கண்ட்ரோல் வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்மளோட பாடி ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் நிறைய பேர் மில்லட் சாப்பிட்டு கிளினிக்கில் வந்து டாக்டர் இதை சாப்பிட்டதுலேருந்து வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்குது, அவர் கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க. ஸோ நம்ம ஒன்று என்ன கவனிக்கணும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம 30 இயர்ஸாக ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, நம்ம சடனாக ஒரு புது டயட் ஃபாலோ பண்ணுறப்ப அது கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அது ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் மில்லட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யோர் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஆர் எனி பார்ட் ஆஃப் அ மீல் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி கிராஜுவலி யூ கேன் இன்க்ரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் தெரியாமல் அப்படியே ஸ்வாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் ப்ளோட்டிங் அதனால் கான்ஸ்டிபேஷனும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மில்லட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் நல்லா வாட்டரில் சோக் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு ஃபுட் ஹேபிட்லேருந்து இன்னொரு ஃபுட் ஹேபிட் லைக் மில்லட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் வாட்டர் அது தகுந்த மாதிரி அடிக்குவேட்டாவோ இல்லை அதிகமாகவோ எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வாட்டர் இன்டேக்னால தான் நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் கட் மூவ்மெண்ட்டும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்.